தி இஷ்யூ ஆஃப் ஸ்ட்ரே டாக்ஸ், ரைட்? அந்த ஜட்மெண்ட், சுப்ரீம் கோர்ட்லேருந்து அந்த ஜட்மெண்ட் பற்றி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. இட் இஸ் கைண்ட் ஆஃப் டிவைடட் த என்டையர் கண்ட்ரி as people who are for dogs and against dogs. கிட்டத்தட்ட 20லேருந்து 10,000 வருஷங்களாக நாய்கள் வந்து நம்ம கூட இருந்திருக்காங்க அப்படின்றது தான் நிறைய ஸ்டடிஸ் சொல்லியிருக்கு. ஸோ அதில் இருக்கிறதுலே கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட் 10,000 வருஷமாக நம்ம கூட அந்த நாய்கள் இருந்திருந்தாங்கன்னா 10,000 வருஷத்தில் எவ்வளோ விஷயங்கள் நமக்குள்ளே நடந்திருக்கும். நம்ம ஹண்டிங்க்கு யூஸ் பண்ணியிருக்கோம், ப்ரொடெக்ஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம், விவசாய நிலங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும், நம்ம ஆடு மாடுங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும், நம்ம குழந்தைங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும், நம்ம கேவ்ஸில் வாழ்ந்தப்போ நம்மளையே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் கூட நாய்கள் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்டெப் மேலே போய் அவங்கள வந்துட்டு ரொம்ப ஸ்பெசிஃபிக் பர்பஸஸ்க்கு ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இன்றைக்கி நீங்கள் சும்மா கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் நோட்டிஸ் நூற்றுக்கணக்கான ப்ரீட்ஸ் இருக்காங்க. 100 இல்லை, நூற்றுக்கணக்கான ப்ரீட்ஸ் இருக்குது உலகத்தை சுற்றி, ரைட்? ஆனால் இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ஃபியூ ancestral animalsலேருந்து தான் வந்திருக்கு. ஒரு மேபி ஒரு ஃபியூ wolves ஆர் ஃபியூ வைல்ட் டாக்ஸ் கிட்டேருந்து இவால்வ் ஆனது இது எல்லாமே. அதில் ஆஃப்கோர்ஸ் ஒரு லீனியர் பேசேஜாக இருக்காது. அதாவது டாக்ஸ் உல்ஃப் வந்து மேனை பார்த்துச்சு, மேன் வந்து உல்ஃபை அடாப்ட் பண்ணால் இல்லை டொமெஸ்டிகேட் பண்ணால், அதுக்கப்புறம் உல்ஃப் வந்து நாயை மாறிடுச்சு, அந்த மாதிரி இருக்காது. உல்ஃப் வந்து நம்ம கூட சேர்ந்துருக்கோம், தூரமாக இருந்திருக்கும், அதுக்கு நம்ம ஃபீட் பண்ணியிருப்போம், அது கொஞ்சம் டேம் ஆகிருக்கும், டொமெஸ்டிகேட்டடாக இருக்கும். அது வந்து மறுபடியும் போய் ஒரு உல்ஃப் கூட மேட் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் டூ அண்ட் ஃப்ளோ போய் அது நடந்திருக்கும். And there have been wolves or dogs from different wild dogs from different parts of the world that kind of made it together, and then humans would have brought them together because of our migration. நம்ம ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகும்போது நம்ம கூட அந்த நாயை கூட்டு போயிருப்போம், அங்கே லோக்கலில் இருக்க வைல்ட் டாக்ஸோ உல்ஃபோ வந்து அது கூட மேட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய கலப்படத்துக்கு அப்புறம் இப்போ இருக்க டாக் அப்படின்ற ஒரு ஸ்பீஷீஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. அண்ட் இதை வந்துட்டு நம்ம எவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக ப்ரீட் பண்ணியிருக்கோம்னா, கிட்டத்தட்ட என் ஷோல்டர் அளவுக்கு ஹைட்டாக இருக்கிற, என் அளவுக்கு வெயிட்டாக இருக்கிற நாய்களும் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஷிட்ஸு, சுவாவா, பக்ஸ் மாதிரியான குட்டி குட்டி நாய்களும் இருக்குது. என் வீட்டிலே 2 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இவ்வளோ வேரியஸ் சைஸஸில் ப்ரீட் பண்ணியிருக்கோம். ஏன்னா வேரியஸ் பர்பஸஸ்க்காக. ஸோ நான் சொன்ன மாதிரி ஹண்டிங், ரிட்ரீவிங், கார்டிங் அந்த மாதிரி பர்பஸஸ்க்கும் ப்ரீட் பண்ணியிருக்கோம். இல்லை கோழி சண்டை மாதிரி நாய்களை சண்டை போட வச்சு அதில் வந்துட்டு காசு பார்க்குறதுக்கும், அதில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கிறதுக்காகவும் நம்ம ப்ரீட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் அந்த மாதிரி ப்ரீட் பண்ணுறோன்னா இப்போ நம்ம எதை வச்சு ப்ரீட் பண்ணியிருப்போம்? அக்ரெஷன் வச்சு, எவ்வளோ அக்ரெசிவாக இருக்குது அந்த நாய் அப்படின்றத வச்சு தான் நம்ம அதை ப்ரீட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் ப்ரீடிங்கும் பண்ணியிருக்கோம். இது குட்டி நாய்கள் அந்த மாதிரியும் ப்ரீட் பண்ணியிருக்கோம். ஒரு சில ப்ரீட்ஸை வந்து நம்ம அப்சல்யூட்டாக டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கோம். பக் அந்த ப்ரீடை பார்த்தாலே எனக்கு பாவமாக இருக்கும். ஏன்னா ஒழுங்காக ப்ரீத் பண்ண முடியாது, சாப்பிட முடியாது, மூச்சு விட முடியாது, ஓட முடியாது. சில நாய்கள் வந்துட்டு ஒழுங்காக வந்துட்டு கக்கா போக கூட முடியாது. அதால் இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லை, அதெல்லாம் துரத்தி விட, அதெல்லாம் சாப்பிடுச்சு, அதெல்லாம் கொண்டு போய் வேற எங்கேயே விட்டுரு அப்படின்னு சொன்னால் அது அநியாயமாக படலையா? நமக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எக்ஸசைஸ் பண்ணணுமா இல்லையா?